வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம எப்படி ரோப் பைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் எப்படி ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கீழே செகண்ட் ஃப்ரேம் தான் கீழே வைக்கணும். செகண்ட் ஃப்ரேம் எப்போவுமே கீழே இருக்கணும். உங்களோட கிளாத் வந்து 1 மீட்டர் பாப்லின் கிளாத் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு கார்னர் மட்டும் விரிங்க. ஏன்னா நீங்கள் சென்டரில் விரிச்சிங்கன்னா வந்து நிறைய இடம் வேஸ்ட் ஆகும். அதனால் கார்னர் மட்டும் விரிங்க. கரெக்டாக உங்களால் எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்த மாதிரி விரிச்சிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரேமை லைட்டாக லூஸ் பண்ணி, ரொம்ப லூஸாக போடாதீங்க, லைட்டாக லூஸ் பண்ணி செட் பண்ண முடிகிற அளவுக்கு செட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. இதில் அடித்து பாருங்கள், ஒரு மாதிரி லூஸாக இருக்குது. இப்படி போகக்கூடாது, உள்ளே கிளாத் வந்து அமுக்கும்போது இப்படி உள்ளே போகக்கூடாது. அதனால் இந்த கார்னரில் எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம கிளாத்தை கொஞ்சம் இழுக்கணும். சுருக்கமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சுருக்கமே இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுருக்கம் இருக்கக்கூடாது. இழுக்க இழுக்க அந்த சுருக்கம் போயிடும். ஃப்ரேமை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டு இழுக்க ஆரம்பிங்க. இங்கே இருக்க சுருக்கம்லாம் பரவே கூடாது. எங்கேயுமே சுருக்கமே இருக்கக்கூடாது. இந்த சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. மடியில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்னர் எல்லாம் இழுத்து விடுங்க. எல்லா ஃபிங்கர்ஸையும் யூஸ் பண்ணி இழுங்க. ஒரே ஒரு இதை வச்சு இழுத்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும் கிளாத்து. பொறுமையாக இழுக்கணும். அப்பப்போ ஃப்ரேமை அமுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. எந்த இடத்துலையுமே சுருக்கம் இருக்க விடாதீங்க. எல்லா இடத்துலையும் சுருக்கம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கிளாத்தில் எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லை. அதுக்கப்புறம் இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சத்தம் கேட்கும். இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் ஆரி போட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு அர்த்தம். அடுத்து சுற்றி எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரேமை ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா கிளாத் டேமேஜ் ஆயிரும். கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாயிட்டு டைட் பண்ணுங்கள். அடுத்து இதை எப்படி அயன் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். என்னோடய அயன் டேபிள் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வர அயன் டேபிள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலில் கிடைக்குது. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. என்னோடய டேபிளில் வந்து இந்த இடத்த ஒயிட் பண்ணிக்கிட்டு அப்புறம் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாத்தெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுடணும். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி சுற்றி எல்லா கிளாத்தையும் எடுத்து உள்ளே விட்டுட்டு மேலே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் இந்த ஓப்பனிங் கிட்ட வரணும். இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் வைடாக ஓப்பன் பண்ணிவிட்டு செட் ஆகிடும். அவ்வளோதான். பண்ணிவிட்டு நம்ம ஆரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட நம்ம ஆரி இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ்லாம் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து பேசிக் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.